செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து மாவிளக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு பொன்னியம்மா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பால் அபிஷேகத்துக்கு பால்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நைட் வந்து சாமி வர்றதுக்காக தெருவில் தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எலுமிச்சம்பழம் மாலை, பூ மாலை, பிரசாதம், ஸ்வீட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா மாவிளக்கு, பழம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். சாமி வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக 1 மணிக்கு 1:10க்கு சாமி வந்துச்சு. எல்லோரும் தூக்க கலக்கமாக இருந்தாங்க. தூங்காமையே முழிச்சிட்டு இருந்து நான் பூஜை கொடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வந்தாங்க. மங்களகரமாக அருமையாக இருந்தாங்க. மாரியம்மன் கங்கையம்மனாக வந்தாங்க. அவ்வளோ அருமை. இப்போ வந்து நிறைய வீடுங்க ஆகிட்டதுனால இப்போ கொஞ்சம் லேட்டாக வருது. முன்னாடிலாம் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும், 12 மணிக்கே வந்துடும். அம்மா பாருங்கள், பட்டைப்பூ அவங்க அம்மா வீட்டிலேருந்து சீரோடு வந்திருக்காங்க. பட்டைப்பூவே 3-4 பட்டைப்பூ தைச்சி அமைச்சிருப்பாங்க. பின்னாடி பொட்டியில் வந்து மாவிளக்கு. அன்றைக்கி மறுநாள் விடியற்காத்தால புதன்கிழமை வந்து 20ஆம் தேதி எல்லாம் பிரியாணி, அப்புறம் ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி வச்சு, சிக்கன் வறுவல் இந்த மாதிரி எல்லாம் முட்டைலாம் வச்சு நாங்கள் அன்றைக்கி மதியம் லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பொன்னியம்மன் வந்து கரகம் வரும் ஆற்றுல. அதுதான் பாருங்கள், இது வந்து அம்மனோட கரகம். அதையும் பார்த்துட்டு வந்து நைட்டு 8:30 மணிக்கு மேலே வந்துச்சு சாமி கரகம் வந்துச்சு. இங்கேயே எங்கள் ஊர் பெரியப்பேட்டை சார்பாக ஒரு மண்டபத்தில் அம்மனை இறங்கி சாமி கும்பிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பண்டிகை. அடுத்த வருஷம் பார்க்கலாம். உங்கள் ஊரில் எப்படிலாம் சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.